என் பசங்களோட ஹெல்த் இஷ்யூ இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்களா, 1/2 லிட்டர் தயிர், அதில் சாதம் போட்டு கிளற போகிறேங்க. சுடு சாதம் போடக்கூடாது அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன். சுடு சாதம் போட்டு கிளறுனா அதில் இருக்கிற நல்ல பாக்டீரியாலாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் தயிரை ஃப்ரிட்ஜில் வைக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. சண்டே பெரிய பையனுக்கு விட்டமின் D3 டேப்லெட் கொடுப்பேன். விட்டமின் D3 கொழுப்பில் தான் கரையும்னு சொல்லுவாங்க. எனக்கு வேறு வகையில் கொழுப்பு சேர்த்துக்க தெரியல, அதனால தான் தயிரை சேர்த்துக்கலாம், பாலை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். 1/2 லிட்டர் தயிர், 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேங்க. விட்டமின் D3 எடுத்துக்கிறப்போ கேட்டுவும் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கீரை எனக்கு கிடைக்கலங்க. இந்த பாலும் தயிரும் நான் ஒன்லி கொழுப்புக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். அந்த விட்டமின் D3 இந்த கொழுப்பில் கரையணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த தயிர் சாதம் இன்றைக்கி பசங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்குறப்போ நல்ல பாக்டீரியா அழிஞ்சு போயிடும். வேறு வழி இல்லாமல் தான் கொடுக்குறேன். பசங்க 2 பேருக்கும் கோல்டும் இருக்குங்க. அப்படி இருக்கிறப்போ சூடாக தான் கொடுத்தாகணும், இல்லைன்னா சளி அதிகமாகிடுதுங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் நல்ல கொழுப்பு இருக்குங்க. அதனால் கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து அதை இதில் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றி நல்லா கிளறி பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதை சாப்பிட்டுட்டு விட்டமின் D3 எடுத்துக்கிறப்போ அவள் உடம்போடு அது கரைஞ்சிரும். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ பசங்க 2 பேரும் கஞ்சி, தயிர் சாதம் இந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க. காரம் சேர்த்துக்கவே இல்லை. ஒரு மாதமாக டோட்டலாக டயட்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வேறு வழி இல்லாமவும் நடந்தது. அதனால தான் பெரிய பையனுக்கு மஞ்சள் காமாலைக்கு கீழா நெல்லி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு தடவை அந்த இலையை அரைச்சி கொடுத்தேன். ஆனால் டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நான் இப்போ அவனுக்கு கொடுத்துருக்குற மருந்து கீழா நெல்லியில் செஞ்சது தான். இது எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் போட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றது டாக்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி லேபில் டெஸ்ட் பண்ணி செஞ்சு அதை பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். நீங்களாக அரைச்சி கொடுக்குறப்போ டோசேஜ் அதிகமாகும். நான் கொடுத்துருக்குற மருந்தும் கீழா நெல்லியில் செஞ்சது தான். இப்போ இந்த இங்கிலீஷ் மெடிசனையும் நாட்டு மருந்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பையனுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் டாக்டர் கொடுத்த அந்த கீழா நெல்லியில் செஞ்ச டெஃப்ரோலிவ் ஃபோர்ட்டை மட்டுமே பையனுக்கு கொடுத்துட்ருக்கேங்க. அதை 3 மாதத்துக்கு கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சின்ன பையனுக்கும் அதே மருந்தை தான், டெஃப்ரோலிவ் ஃபோர்ட்டை தான் டாக்டர் கொடுத்துருந்தாரு. இந்த மருந்தை லிவரோட என்சைம் லெவலையும் கரெக்டான லெவலில் வச்சுக்கும். அதுக்காக தான் டாக்டர் 2 பேருக்குமே இதே மருந்தை கொடுத்துருக்காரு. இப்போது பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் அடுத்த மாதத்துக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கணுங்க. பெரிய பையனுக்கு பிலிருபின் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது அடுத்த மாதம் டெஸ்ட்டில் தாங்க தெரிய வரும். பெரிய பையன் விட்டமின் D3 எடுத்து 8 வாரம் ஆயிடுச்சுங்க. 4 வாரம் ஃப்ரீயாக விட்டுறணும். அதுக்கப்புறம் விட்டமின் D3 எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் டெஸ்ட்டு ரிசல்ட் கரெக்டாக வருங்க. பெரிய பையன் ரொம்ப டயர்டாக இருக்கான். அவன் முன்னால் மாதிரி ஆக்டிவாக இல்லை. இன்னொன்று வெயிட் லாஸும் ரொம்ப ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ 2 பசங்களும் சரியாக சாப்பிடலை. நான் வீட்டுக்கு வந்த 1 மாதமும் நான் சமைக்காததுனால பசங்க என்ன சமைச்சாங்களோ அதை அரை வயிற்றுக்கும் 1/4 வயிற்றுக்குமா தான் சாப்பிட்டாங்க. இப்போ என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்குறேங்க. சின்ன பையனை என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. 2 மூக்குமே ஃபுல்லாக லாக் ஆகிருச்சுங்க. சதை ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு. ஆப்ரேஷனும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு அவனை சேஃபாக பார்த்துக்கிறது தான் சரி. அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே சூடாக தாங்க கொடுக்குறோம். டாக்டர் D3 சாப்பிட்டுட்ருக்கிறப்போ அந்த சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொன்னார். அதாவது தயிர் சாதம் பால் சாதத்தோடு சேர்த்து. அதனால தான் நான் சாப்பிட்டுட்ருக்கிறப்பவே கொடுத்துட்டேன். நைட்டுக்கு சிறுதானிய தோசையும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்றாங்க. சின்ன பையனுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக இருக்கிறதுக்காக ஒரு மருந்து கொடுத்துருந்தாருல, அதை அவன் டெய்லி நைட்டு குடிச்சிக்கிறாங்க. லிவர் மருந்தையும் நைட்டு குடிச்சிக்கிறாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப அது செட் ஆக மாட்டேங்குது கொடுக்கறதுக்கு. அதனால தான் நைட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த கிளைமேட்டில் சின்னவனுக்கு ரொம்ப மூச்சு விட முடியல. அதனால் மூக்குக்கு ஸ்ப்ரே அடிச்சிட்டு தூங்க வச்சிட்ருக்கேங்க. இதோடு சேர்த்து என்னையும் நான் கவனிச்சுக்கணும். நான் செய்கிற குட்டி பிஸ்னஸையும் கவனிச்சுக்கணும். அதுக்கு என்னோடய மனசுலையும் என்னோடய உடம்புலையும் தெம்பு வேணுன்றதுக்கு நீங்கள் எப்போவுமே எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. 2 நாளாக சின்ன பையனுக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருந்தது. கை கால்லாம் அவனுக்கு எப்போவுமே வலிக்கும்ல, அது மாதிரி. என்ன கொடுமைனா, என்னோடய அவசரத்துக்கு கூட என் பசங்களை நான் ஹெல்ப் கேட்டுக்க முடியாத நிலமையில் இருக்கேன். ஏன்னா நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பசங்கக்கிட்ட எதிர்பார்த்தேன்னா
அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வேலைகளை நானே தான் செஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப பெயின் ஜாஸ்தி இருக்குங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏதோ போயிட்டுருக்கு வாழ்க்கை. இன்னும் கொஞ்சம் நாளில் வாழ்க்கை மாறிடும்னு நான் நம்புகிறேன். இந்த வழிகளோடையும் சின்ன பையன் மட்டும் வாண்டடாக வந்து நீங்கள் பாவம் உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து செஞ்சு தான் அவனுக்கு இப்போ கை காலெல்லாம் ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பெரிய பையனை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை, அவன் படிக்கட்டும்னு விட்டாச்சு. என் பசங்க உடம்பளவில் எந்த வலிகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.